நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Thus says the Lord, I and lofty one that inhabited eternity, whose name is holy. மேன்மை என்னவென்றால் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிற தேவன் யார் என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The specialty of this word is that we have to first understand who says this word. இதை சொல்லுகிறவர் யார்? முதலாவது அவர் நித்தியவாசி. Who says it? First of all, he is an eternal one. Amen. நம்முடைய தேவன் நித்திய தேவன். Our God is an eternal God. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நித்தியமானது. All his promises are eternal. அவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நித்தியமானது. All his blessings and promises are eternal. அது மாத்திரமல்ல, பரிசுத்தர். Not only that, he is holy. இப்படிப்பட்ட நாமமுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We worship a God who is like this. ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நித்தியவாசியே, பரிசுத்தரே, உன்னதமானவரே என்று ஆண்டவரை நாம் பல ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி 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 நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். Hallelujah. We praise the Lord and worship him. We have to say these words. So God and I, the one who is lifted up, the eternal one, the holy one, we worship you. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற மகத்துவமும் உன்னதமும் மகத்துவமுள்ள ஒரு தேவன். He is a Lord who is powerful. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். First of all, we have to understand how great our God is. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறாரே, அதனுடைய காரணம் என்ன? The Lord whom no one can abide with, he comes and abides in us. What is the reason for that? ஏன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார்? Why does he like to come and dwell in us? மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. It is the secret of the hope of glory. அது ஒரு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறது. It is the hope of glory. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்கு முதலாவதாக நம்மை தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். First of all, for him to come and dwell in us, he prepares us and makes us worthy. லேவியராகமம் 26:11 வாசிக்கும் பொழுது, நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். In Leviticus, the Lord says, I will establish my dwelling place among you. Hallelujah. Hallelujah. Amen. என்னுடைய வாசஸ்தலத்தை நான் உங்கள் நடுவிலே ஸ்தாபிக்கிறேன் என்று சொன்னார். He is establishing his dwelling place. Hallelujah. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். The Lord would like to establish his dwelling place even in our families and in our lives. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்றால், அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர்கள் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்தில் ஏற்படுத்த வேண்டும். The first thing that when the Lord brought the Israelites out of Egypt, the first thing they had to do was they had to build a tabernacle for the Lord in the desert. அப்பொழுது கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, வாசஸ்தலத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். The Lord told them, build a tabernacle for me so that I will come and dwell there. Hallelujah. Hallelujah. அப்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். Then the Lord made a dwelling place for him to come and dwell, a tabernacle. அருமையானவர்களே, ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே எந்த இடத்திலே அவர்களை சந்தித்தார் என்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட அந்த இடத்திலே தான் அவர்களை சந்தித்தார். Even in that tabernacle the Lord dwelt in the most holy place where the ark of the covenant was kept. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரை ஒரு கட்டிடத்தில் கட்டி பூட்டி வைத்தால் அங்கே இருப்பார் என்று நினைக்கிறார்கள். Man these days thinks the Lord will dwell in a place, in a building where he can be locked and kept. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. But the Lord we worship is not like that. Hallelujah. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட
தங்கி இருப்பதை விரும்புகிறேன். Even அல்லேலூயா. if He is all powerful God who created the heavens and the earth, He likes to dwell in us. சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினான். ஆனால் அந்த தேவாலயத்தில் கூட ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை. Solomon built a great temple, but still the Lord didn't dwell in that temple. புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு எனக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. When came to the New Testament, the Lord never asked them to build a big temple for Him. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Because ye are the temple of the living God. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி என்றால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? Then if this is so, what does the Lord desire? கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னால் மனிதன் தங்கத்தினாலே வெளியேற பெற்ற கற்களினாலே அவன் கட்டி விடுவான். If the Lord would ask man to build a temple with his hands, then man will build a temple even in the most precious stones and gold. நான் வந்து வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுவீர்கள்? Then what kind of a temple does the Lord ask man to build? அதற்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். That's why the Lord has given this promise. என்ன சொல்லுகிறார்? What does He say? இந்த உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். For thus says the one who is high and lifted up, I dwell in the high and holy place, and also with him who is of a contrite and lowly spirit. இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினால் அங்கே வருவேன் என்று சொல்லவில்லை. He did not say if you build a big temple I would come there. இவ்வளவு விலையேற பெற்ற கற்களை கொண்டு கட்டினால் அங்கே வருவேன் என்று சொல்லவில்லை. He did not say if you build something with very precious stones I will come there. ஆண்டவர் சொல்லுகிறார், பணிந்து நொறுங்குண்டு பணிந்தவர்களிடத்திலே, பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே நான் வந்து வாசம் பண்ணுகிறேன். He says with him who has a contrite and humble spirit I will come and dwell. நொறுக்கப்பட வேண்டும். You have to be broken. நொறுங்குண்ட பிறகு அருமையானவர்களே, நாம் நினைக்கலாம் என் வாழ்க்கை நொறுங்குண்டு போய்விட்டால் அதற்கப்புறம் என்ன நடக்கும்? We might think if our lives are being crushed and broken, what will happen then? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். In Isaiah 53 we read about the Lord Jesus. 10வது வசனத்தில் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். In verse 10 we read that the Lord He willed that he be bruised. அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நொறுக்க சித்தமானார். It pleased the Lord to bruise him. ஒருவேளை இது நமக்கு கேள்விக்குறியா இருக்கலாம், ஏன் தன்னுடைய குமாரனை அவர் நொறுக்க வேண்டும்? We might even have that question, why should he bruise his own son? ஏசாயா 53வது அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். எவ்வளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எவ்வளவு மகிமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you read in Isaiah 53, even if you go home and read it, you will see the glory of the crucifixion of Christ and the death of Christ. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான், ஹல்லேலூயா, அவர் அடைந்த மரணம் மாத்திரம்தான், only Jesus, only his death மகிமையான ஒரு மரணம், is glorious. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல மனுஷனுடைய முடிவெல்லாம் பார்க்கிறோம். We see the end of man in this earth. கேவலமான முடிவு. It is a very disgusting end. அசுத்தமான ஒரு முடிவு. It is a very vile end. அழுகி போகிற ஒரு முடிவு. It is a rotting end. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் விலையேற பெற்றது, மகிமையானது. But the death of Jesus Christ is precious and it's glorious. Hallelujah. 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 உலகத்திலே உண்மையாய் மரித்து உண்மையாய் உயிரோடு எழுந்த அந்த உண்மையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஹீரோ. வேற யாருமே ஹீரோ கிடையாது. Only Jesus Christ who died and rose again, he is our real hero. இன்னைக்கு மனுஷன் எவனையோ பார்த்து ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். In these days the man is calling hero many people. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான வெற்றி சிறந்த மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை Jesus Christ is the all powerful real hero. Amen. ஆகவேதான் அவர் நொறுக்கப்பட்டார். That's why he was bruised. Hallelujah. Hallelujah. ஒருத்தர் வந்து கேட்டார், ஏங்க கடவுள் தாம் பிள்ளையை போட்டு நொறுக்கினாருங்க அப்படின்னு கேட்டார். One person came and asked me, why did God bruise his own son? நான் சொன்னேன், கோதுமையா இருந்தாலும்
நெல்லா இருந்தாலும் அரிசியா இருந்தாலும் அரைக்காம இட்லி சுட முடியுமா, அப்பம் சுட முடியுமா? Even if it's wheat or whatever Powder ஆ grains, மாறணும். without grinding you cannot make anything out நீங்களும் of it. நானும் இன்னைக்கு ஜீவாப்பம் புசிக்கிறோமே, அது அது அப்பமாய் மாறணும்னா அது நொறுக்கப்பட்டு தான் உனக்கு எனக்கு அது அப்பமாக You and I are taking part Hallelujah. feeding of the Hallelujah. living bread. That's because it was Hallelujah. crushed. Hallelujah. அப்படி நொறுக்குனா நமக்கு கவலையே இல்லை. ஏனென்றால் நொறுக்கப்பட்ட ஒன்றை மறுபடியுமாய் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Even if it's crushed, there's no problem because he is powerful to revive it again. கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிற அவருடைய வீடு, The house where the Lord dwells. அவர் வாசம் பண்ணுகிற அவருடைய வீட்டு வேதத்திலே ஆதியாகமத்திலே வெளிப்பாடு வரைக்கும் கர்த்தருடைய வீட்டை குறித்து பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். We read from Genesis to Revelation the many places about the house of God. அந்த ஒரு வீடு தான் எரேமியா 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குயவனுடைய வீடு. Only one of the houses that's mentioned in Jeremiah is the potter's அந்த house. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ போய் குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் பேசுறேன் கூட. He said, go to the potter's house and I will talk. குயவனுடைய வீட்டுக்கு அந்த தீர்க்கதரிசி போகிறார். When the prophet goes to the potter's house, அங்கே போய் என்னத்தை பார்க்கிறார்? what does he see அந்த there? குயவன் ஒரு அருமையான பாத்திரத்தை அங்கே வணைகிறான். There the potter is creating a அது beautiful அவன் கையிலே vessel கெட்டு போயிற்று. and it gets spoiled in his hand. மறுபடியுமாய் அவன் அதை களிமண்ணாக மாற்றி வேறே பாத்திரமாக இரண்டாவது முறை அதை வணைகிறான். But he creates another Hallelujah. vessel out of it. to Hallelujah. clay. உடைந்து போன பாத்திரத்தை, நொறுங்கி போன பாத்திரத்தை A vessel. மறுபடியுமாய் வேறொரு மகிமையின் பாத்திரமாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் My God இருக்கிறார். is powerful to change a broken and crushed vessel into a glorious one. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஆகவே அவர் நொறுக்கினாலும் கவலை இல்லை, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். Therefore it doesn't matter even if he Hallelujah. crushes, he's a God who revives. உயிர்ப்பிக்கிறவர். He's a God who revives. ஹல்லேலூயா. நொறுக்கும் ஆண்டவரே, Lord bruise, எங்களை மறுபடியும் உருவாக்கும் ஆண்டவரே. break us and Hallelujah. create us again. ஏன் நாம் நொறுக்கப்பட வேண்டும்? Why should we be broken? ஹல்லேலூயா. Hallelujah. உன் பெருமை நொறுக்கப்பட வேண்டும். Your pride has to be அகந்தை broken. நொறுக்கப்பட வேண்டும். Your haughtiness has to be முரட்டாட்டம் broken. நொறுக்கப்பட வேண்டும். Your rebellion has to be broken. கீழ்ப்படியாமை நொறுக்கப்பட வேண்டும். Your disobedience has to be உன்னுடைய broken. அடங்காப்பிடாரித்தனம் நொறுக்கப்பட வேண்டும். Your disobedience has to உன்னுடைய be broken. ஜென்ம சுபாவம் நொறுக்கப்பட Your வேண்டும். carnal nature has to be broken. Hallelujah. Hallelujah. நொறுக்கப்பட வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. There's so many things that has to be broken. அதெல்லாம் நொறுக்கி ஆண்டவர் உன்னை தேவ சாயலாக மாற்றுகிறார். After you are broken, the Lord transforms you into ஆகவே His image. இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Therefore, what does the Lord say through this promise? நான் உன் மத்தியிலே வந்து வாசம் பண்ணி நான் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். I am the Lord who comes and dwells in your midst and revives you. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், மகத்துவம் உன்னதமானவராகிய சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் என்ன செய்றார்? அல்லேலூயா. He revives the spirit of the humble and revives the heart of the contrite ones. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் புரியுது? How many of you understand this promise? அல்லேலூயா. நான் உன்னை சுகமாக்குவேன்னா புரியும் ஈஸியா. If I would say that I will heal you, then you will understand it நான் easily. உன் பாக்கெட்டை நிரப்புவேன் என்ன புரியும்? If I say that your pockets will be filled, உன் then you will பானையிலே understand. எண்ணெய் மா குறையாம இருக்கும்னா புரியும். If I will say your oil and your bread will never, the இந்த flour will வாக்குத்தத்தம் never be அநேகருக்கு புரியாது. decreased. But this promise not many will ஆனால் இந்த understand. வாக்குத்தத்தத்துல ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்னன்னா, But the big mysterious thing in this மகனே promise, மகளே, son and daughter, நீ நொறுக்கப்படலாம், நீ உடைக்கப்படலாம். you can be crushed and you can be broken. ஆனால் நீ நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறாயே, அங்கேதான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். When you are broken and you are crushed, that's where Hallelujah. I dwell. வேற என்ன வேணும் உனக்கு? What else do you need? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன நொறுக்குனா பரவாயில்ல ஆண்டவரே, உடைச்சா பரவாயில்ல, நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன கவலை? Lord, how many of you can say, Lord, it's okay if you break me or Hallelujah. crush me, you are there, I Hallelujah. don't have to be afraid. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியம் நடந்தாலுமே நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு ஐயோ என்று நாம் கதறுகிறோம். We are saying and weeping and lamenting even if small things happen in our lives. இப்போ ஈனோஸ் பிரதர் ஒரு பாட்டு பாடினாங்க. Brother Eno sang a song. It is well with my soul.
அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that song? என்னுடைய ஆத்துமா சுகமாய் இருக்கிறது. My soul is well. Hallelujah. 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 Though Satan should buffet, though trial should come, let this blessed assurance control. என் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கிறது. No matter what comes in my life, what kind of storms or troubles, everything is in his hands. Hallelujah. 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 It is well with my soul. எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்மாவில் எல்லாம் நலமாய் இருக்கிறது. சொல்லுங்க. Hallelujah. It is well with my soul. நலமா இருக்கிறீங்களா? Are you all right? சுகமா இருக்கிறேன். I am all right. Amen. சுகம்தான். I am all right, but ஆனா Hallelujah. Hallelujah. நல்லா இருக்கிறீங்களா? Are you okay? நல்லா இருக்கிறேன். I am okay. ஆனா but ஒரு கதை ஒன்னு பின்னால வரும். There will be a story that follows that. அது ஒரு கதை ஒன்னு வரும். There will be another story. Hallelujah. Hallelujah. அப்போ ஆண்டவர் எங்க வாசம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை நீங்க உங்க வீட்டிலே உங்க வாழ்க்கையில அவருடைய வாசஸ்தலத்தை எத்தனை பேர் நிரூபிக்க எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புறீங்க? How many of you would like to establish the dwelling place of God? அதுக்கு வேதத்துல இந்த பாட்டு கட்டினாரே இந்த அருமையான சகோதரன், இந்த அதிகாரத்தை வச்சு தான் கட்டினார். He has composed the song based on this chapter in the Bible. ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்துல 4வது அதிகாரத்தை வச்சு தான் கட்டினார். He composed this based on 2 Kings chapter 4. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னார், பிரதர் ஏனோஸ் சொன்னார். Amen. அவர் தன்னுடைய குடும்பமாக ஒரு பயங்கரமாய் அந்த பட்டணம் எரிந்து போகிற நேரத்தில் ஒரு கப்பலிலே தன்னுடைய மனைவியும் 5 பிள்ளைகளையும் ஏற்றி அனுப்பிவிட்டார். He sent his wife and his 5 children on the ship when the city was burning. நான் அடுத்த கப்பல்ல வரேன்னு சொல்லி இருந்தார். He said, I will be following you in the next ship. ஆனால் முதல்ல போன கப்பல் கிட்ட போய் சேர்ற நேரத்தில் அந்த பயங்கரமான ஆழ்கடலிலே in a deep ocean, அந்த கப்பல் மோதி, the ship collided into another ship. It collided onto another ship. 5 குழந்தைகளும் 5 பிள்ளைகளும் அப்படியே கடலின் ஆழத்தில் மூழ்கி விட்டது. 5 children. இந்த அம்மா மாத்திரம் எப்படியோ ஒரு கட்டையை பிடிச்சு தப்பிச்சு வந்துட்டாங்க. Only this lady was saved by holding on to something and floating. பிறகு அடுத்த கப்பல்ல இவர் கணவர் போகிறார். In the next ship the husband goes. அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. He gets the news. பிள்ளைகள் எல்லாம் இழந்து விட்டேன். I've lost all the children. நான் மாத்திரம் தப்பி அதுவும் சரீரமெல்லாம் கிழிந்து வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. Only I have been saved. அந்த மனைவியை சந்திக்கிறதுக்காக அக்கறைக்கு போகிறார். He is going to the other side to meet the wife. வழியில தான் இந்த கப்பலில் இருந்து கொண்டு அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே. On the way to go and see, while he was broken, when his life is crushed. ஆண்டவர் எப்படி செய்தீங்க? Oh Lord, how did this happen? அப்படினு சொல்லல. He didn't ask like that. அப்பதான் சொன்னா, it is then well. He said, it is well. It is well. எல்லாம் நலமாய். எல்லாம் நலம். It is well. எல்லாம் சுகம்தான். With my soul. என்னுடைய ஆத்துமாவில். Hallelujah. Hallelujah. என்னுடைய ஆத்துமாவில் எல்லாம் நல்லா இருக்கு. In my soul everything is well. உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகமாய் இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். Prosper in everything as your soul prospers. உன்னுடைய ஆத்துமா சுகமாய் இருந்தா அவன் எல்லாத்திலும் சுகமா தான் இருப்பான். If a person's soul is prospering, he will prosper in everything. Hallelujah. 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of God, இப்பொழுது எல்லாரும் இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திற்கு வாருங்கள். 4வது அதிகாரத்தில் go towards 2 Kings chapter 4. சூனேமியாள் என்று சொல்லப்படுகிற ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we read about the Shulamite woman. அவள் எப்படி தன்னுடைய வீட்டிலே ஒரு கர்த்தருடைய வாசஸ்தலத்தை அவள் கட்டி எழுப்பினாள். How did she build the Lord's dwelling place in her house? Hallelujah. Hallelujah. அவள் ஒரு அழகான வீடு கட்டினாள். She has built a beautiful house. எல்லாரும் வீடு எதுக்காக கட்டுவாங்க? Why would everyone build a house? பிள்ளைகளுக்காக அவங்க கட்டுவாங்க. They would build for themselves and their children. இங்க பெட்ரூம் இருக்கணும், இங்க ஹால் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், அப்படி தான் பிளான் பண்ணி கட்டுவாங்க. They will plan the hall, how it should be, how the kitchen should be. Hallelujah. 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 ஆனா இவ இந்த வீட்டை கட்டும் பொழுது, but when she built this house, தான் புருஷன்கிட்ட சொல்லிட்டா, நம்ம வீட்ல முக்கியமா மேலறையில ஒரு தனி அறை நமக்கு அடிக்கடி வந்து போறாரே
அந்த பரிசுத்தவான் எலிசா தீர்க்கதரிசிக்காக ஒரு அறையை நான் கட்டப் போகிறேன். I'm going to build a room specially for Hallelujah. the prophet to come and rest. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே 2 Kings chapter 4 அவள் தன் புருஷனை in நோக்கி, verse இதோ 9. நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் Hallelujah. குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். Amen. அல்லேலூயா. Hallelujah. அங்கே And அல்லேலூயா. she said to her husband, look, now I know Hallelujah. that this is the holy man of God who passes by us Hallelujah. regularly. Please, let us make a small upper room on the wall and let us put a bed for him there and a table and a chair and a lampstand. So it will be, whenever he comes to us, he can turn in there. அவள் ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி அல்ல. She was not just an ordinary woman. அவள் ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. She was a woman of great reputation. நோபல் A noble woman. அவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. She was a noble woman. ஹalleluya. இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ, And this noble woman, ஹalleluya, அவளுக்கு ஒரு ஆசை என்னன்னா, என் வீட்டில் நாங்க இருக்கிறத விட எங்க கூட ஆண்டவர் இருக்கணும். ஹalleluya. more than we being in this house, the Lord should stay here, was her desire. வாசம் பண்ண வேண்டும். How should he இந்த stay here? வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது When the Lord gave this promise, என்னுடைய உள்ளம் மகிழ்ந்தது. my heart rejoiced. 2018வது ஆண்டிலே, ஆண்டவரே நீர் என்ன விசேஷ வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறீர்? Lord, what will be the special கடந்த blessing in நாட்களிலே this நான் year? உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீர். Lord, you said that you will fight for கூட us in the வருவேன் past என்று years. சொன்னீர். You said you will come with உனக்கு us. முன்னாலே போவேன் என்று You சொன்னீர். said you will go before us. உனக்காக உனக்கு துணை நிற்பேன் என்று The சொன்னீர். Lord has said that he will be on our உன்னை behalf, பெருக பண்ணுவேன் என்று that he சொன்னீர். will multiply us, உனக்கு நன்மை செய்வேன் என்று that he சொன்னீர். will do good to us. ஆனால் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாகவே இருக்கிறவராகவே இருப்பேன் என்று சொன்னீர். You said that you will be the Lord that you was, Alpha and Omega. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்? But now what do you say? நான் உங்ககிட்ட வந்து தங்கி அப்படியே பெர்மனண்டா வாசம் பண்ண போறேன். He ஹalleluya. says that he would like to dwell in us. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது? How many of you have this desire? ஆண்டவரே, Lord, நான் உம்மை விட மாட்டேன், நீரும் எங்களை விடக்கூடாதப்பா. Lord, I will not let go of you and I do not want you to let go of me. ஒரு பாட்டு பாடணும். That's why on Friday we sang a song. நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வேளேச்சமாங்கி இருட்டாயிற்றே, மாற்றோர் வந்தாசை ஆற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஹalleluya. எங்களுக்கு ஒத்தாசை யாரும் இல்லை ஆண்டவரே. I do not have anyone on my என்னுடைய life. வாழ்க்கை இருள் சூழும் நேரம் வரலாம், There might be dark times in my life, ஆனால் நீர்தான் மெய் சகாயர். but you are the true deliverer. நண்பர்கள் சிநேகிதர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். Friends will come, சொந்தக்காரர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். relatives will come and they will leave. மனுஷர்கள் நான் உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் Man will மறந்துடுவாங்க. say that they will do this and that for us and they will forget. ஆனால் நீர் வாக்கு you- மாறாதவர். You are a God who never சொன்னதை changes in your செய்பவர். promise. You are a God who does what you எங்களோடே say. தங்கிடுங்க ஆண்டவர். Lord, dwell in us. எங்களை விட்டு நீர் எங்கேயும் போக கூடாது. Lord, you should not go away from us. அல்லேலூயா. அதுதான் Hallelujah. கர்த்தர் வாசம் பண்ணுகிறது. That is the dwelling of அதுதான் God. கர்த்தர் வாசம் பண்றது. That's how God dwells. சபையில மாத்திரமல்ல, Not only in this உன் church, இருதயத்துல மாத்திரமல்ல, not only in your உன் heart, குடும்பத்துல மாத்திரமல்ல, not only in your family. வாழ்க்கையில அவர் வாசம் பண்ண வேண்டும். He should dwell in your lives. சும்மா ஒரு கெஸ்டாக ஒரு விருந்தாளியாக வந்து தங்கிட்டு போறது இல்ல. Not as a guest who Hallelujah. just comes and visits and goes. முதல்ல சகேயுவை ஆண்டவர் சந்திக்கும்போது சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். When he first saw Zacchaeus, he said, நான் today I வந்து will come and dwell in your house. உன்னை விசிட் பண்ண விரும்புறேன். I would like to come and visit you. ஆனா போயிட்டார். But then he left. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகேயுவை சந்தித்த அதே தேவன்
உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் வந்துட்டு போறவன் இல்லப்பா, உன் கூடயே இருக்கிறேன் The எப்பொழுதும். same God who met Zacchaeus says, Hallelujah. I will not come and go, but I will Hallelujah. dwell with you. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? நினைக்காதீங்க, மனுஷன் மாறி விடுவான். Do not think man கூட will change. இருக்கிறவர்கள் யார் இருந்தாலும் மரித்து போனாலும் No matter who is with us, இயேசு எப்பொழுதும் கூட இருக்கிறார். the Jesus Christ is always with us. வாசம் பண்ண விரும்புகிறார். He likes to dwell with us. ஆகவே உன்னுடைய வேலை என்னவென்றால், எப்படியாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். Therefore, what is your duty? You should not let go of the presence of God at any தேவனுடைய moment. பிரசன்னத்தை கெடுக்கிற ஒரு காரியமே என் வீட்டில் இருக்க கூடாது. There should not be anything in my house that will ruin the presence of God. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்க வேண்டும். His presence should always be with me. ஹல்லேலூயா. Hallelujah. அவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமே வாழ்க்கையில வரக்கூடாது. I should not have anything in my life that might அவருடைய grieve பிரசன்னம், him. His presence. அவருடைய சமூகம், His presence. அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. In His presence there is பரிபூரண ஆனந்தம். eternal joy. ஹல்லேலூயா. Hallelujah. மற்ற இடத்தெல்லாம் மனுஷருங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக போறாங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது சில மணி நேரங்கள் ஜாலியா இருந்துட்டு வருவாங்க. Everybody goes to just enjoy in some places, just to அது be happy. மாயையான ஒரு சந்தோஷம், But there is a vain மறைந்து போகிற joy. ஒரு சந்தோஷம். That is a joy that will fade away. Fade away joy. ஹல்லேலூயா. Amen. மறைந்து போகிற ஆனால் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம். The joy of salvation is Hallelujah. permanent. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். The eternal joy will be upon your ஆகவே head. பிரியமானவர்களே, இந்த சுனேமியாள் என்கிற ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டி அங்கே இந்த தேவ மனுஷன் வந்து வாசம் பண்ண, அதனுடைய பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நமக்கு அது பொருளாக இருக்கிறது. அது ஷேடோ, பழைய ஏற்பாட்டில் இது ஷேடோவாக நிழலாக இருக்கிறது. Everything that's in the Old Testament is a shadow for us in these days. அந்த எலிசா வந்து தங்குவது அது கர்த்தரை அவள் தன்னுடைய வீட்டிலே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. Elisha coming and staying in the Shunammite's house symbolizes to us that the Lord comes and dwells in us. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவ அந்த மனுஷன், அந்த தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து எதையோ எதிர்பார்த்து இல்லை அவர் வர்றதுனால ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவள் அந்த வீட்டை கட்டவில்லை. She did not build this house thinking that because of when the child of God, the prophet of God comes and visits us, I will get some benefit from him. சில பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும் சரி அல்லது ஆண்டவருக்கு ஏதாவது செய்தாலும் சரி, என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் இதை கொடுத்தா எனக்கு இதை கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறார்கள். Many people do things to the Lord expecting something in return, that when they do something they will get something back. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா இவ எதுவும் எதிர்பார்க்கல. But she never expected anything in return. எலிசா அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து அந்த அறையின் மேலே தங்குவார். Elisha goes frequently and he stays in அப்படி that தங்குகிற room. நாளிலே அவருக்குள்ளே ஒரு கேள்வி வந்து விட்டது. When he was staying in those days, he himself had a question. இப்படி இவள் என்னை சகல கரிசனையோடும் இவள் கவனிக்கிறாளே. She takes such good care of me. ஹல்லேலூயா. இவளுக்கு ஏதாவது நான் செய்யணுமே. I should do something for her. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எல்லா ஊழியக்காரருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம் தான். There's a Hallelujah. thought that everyone gets. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த விசுவாசிங்களாம் இவ்வளோ உண்மையா வந்து கர்த்தருக்காக காணி கொடுக்குறாங்க, இந்த ஊழியத்தில் என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நான் செய்யறது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். Many times we get the thought, these believers are so faithful to the Lord, to the church, what can we give in என்ன return? செய்யறது தெரியாது, முழங்கால் பட்டு ஜெபம் பண்றது தவிர எதுவும் தெரியாது. I do not know what to do, but all I can do is kneel down and pray. அதே போல In the இங்க same way, வாசிப்போம் we read here 13வது வசனத்துல, in verse 13, அவன் கேயாசி, அதான் அவருடைய ஊழியக்காரர் கேயாசி, அவரை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. say now to her, look, you have been concerned for us with all this care, what can I do for you? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What can I do for you? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், I'm asking you today. யார் யாருக்கு என்னென்ன வேணும் எழுச்சி நில்லுங்க. சுகம் வேண்டும் என்றெல்லாம் எழுச்சி நில்லுங்க. If I will ask of you what all do each கடன் one of தொல்லை you நீங்க know, வேண்டும் என்கிறவர்கள் எழுந்து நில்லுங்க. how many of you want healing, get up. How many of you need your debts to Hallelujah. be
உங்க Wipe கோர்ட் off. பிரச்சனை நீங்க வேண்டும் என்று சொல்லி எழுந்து நில்லுங்க. How many of your court problems have to be solved? Hallelujah. Stand up. உங்க குடும்பத்துல தீராத சாபக்கட்டு இருக்குதா, எழுந்து நில்லுங்க. If you have the problems of curse in your family, stand up. இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகும்பொழுது நீங்க எல்லாரும் எழுந்து நின்னுடுங்க. If I will ask all these things, Hallelujah. everybody will stand. எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, Everyone has needs. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு உண்டு. Everyone has expectations. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா இவ என்ன சொல்றா அந்த ஸ்திரீ? But what does this woman says? அவ The என்ன Shunammite சொல்றா பாருங்க. woman. What does she say? என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் கூடியிருக்கிறேன். She said, I dwell among Hallelujah. my own people. நான் நல்லா இருக்கிறேன், I am all right. எனக்கு எதுவும் தேவையில்லை, I do not need anything. எனக்கு காசு பணம் தேவையில்லை, I do not need money or இல்லை எந்த விதமான எனக்கு Well. சிபாரிசு யாரும் செய்ய தேவையில்லை. I don't need any kind of recommendations. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சு The வச்சிருக்கார். Lord has blessed me. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say like that? நம்ம சர்ச்சில் நான் நிறைய முறை கேட்டுட்டேன், I asked many ஆனா people in யாருமே our church. எழுந்து நிக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா பாஸ்டர் முதல்ல என்கிட்ட இதை கூட அதை கூடன்னு கேட்டுருவாரோ அப்படின்னு. If I will say that I am completely blessed, I am full, they are afraid the pastor will ask something Hallelujah. from them. அதனால என்கிட்ட சொல்றவங்க எல்லாமே எப்படி சொல்றாங்க, ரொம்ப But கஷ்டம் everybody who says to me, they will say, they are ரொம்ப கஷ்டம் suffering. பாஸ்டர், I am suffering. ரொம்ப கஷ்டப்படுறேன். Too much difficulty. சரி, நீ அப்படியே இருந்துக்கோ. ஹல்லேலூயா. Okay, you remain like நீயே that. கஷ்டப்படும்போது நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்கறது? When you yourself are struggling, how can I ஆனா ask? இவ தைரியமா சொல்றான், நான் But நல்லா she இருக்கிறேன். says, I am all எத்தனை பேர் right. சொல்லுவீங்க? அதான் இந்த பாட்டு, Hallelujah. I am well with my soul. என்னுடைய ஆத்மாவில் நான் நலமாக இருக்கிறேன். சுகம். அருமையானவர்களே, நல்ல வேலை, நல்ல வசதி, நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், கேட்கறதெல்லாம் கிடைக்குது, ஜெபம் பண்ணதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி எல்லாம் சொல்லுவீங்க. When everybody works nice, they have a nice job and they get everything that they want, and they are Hallelujah. doing good, they will all say hallelujah and they will testify and be happy. வாழ்க்கையில குறைவு இருக்கும்பொழுது அப்படி சொல்லுவீங்களா? But when you have decrease in your life, would you be able to say the same? இவளுக்கு பிள்ளை கிடையாது. She did not have child. அப்போ அவ என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாம் நல்லா இருக்குதானா, ஒரு பிள்ளை மாத்திரம் தான் இல்ல She அப்படின்னு could have said சொல்லி. everything is fine, but I don't have a child. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அது அவ சொல்லல. But she never said இந்த that. கேயாசி கொஞ்சம் மாம்சமான ஆளு, But this Gehazi was a carnal அவர் தான் man. சொல்றாரு. He says, என்ன சொல்றாரு? what does he say? ஐயா ஐயா, அவளுக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்ல, Actually, she has no son. அவளுக்கு குழந்தை கிடையாது. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப எலிசா அதெல்லாம் கவனிக்கல, Elisha didn't அவர் pay ஆவியில attention மேல to her. பார்த்துட்டு இருக்கிறாரு. He is looking up. இந்த in the கேஆர்சி spirit. என்னென்ன இருக்குதுன்னு கூட என்னைக்குமே பாத்தீங்கன்னா சில உடன் ஊழியக்காரங்க அப்படி இருப்பாங்க. Every Hallelujah. always the ones who are with இதெல்லாம் us will இதெல்லாம் always be பாப்பாங்க, like that. என்னென்ன வச்சுக்கிறாங்க, யாரு இவங்க, அதெல்லாம் They கண்டுபிடிப்பாங்க. will நான் find out கூட who என் keeps ஊழியத்துல everything. இது வரைக்கும் யாருடைய டீடைல்ஸும் கேட்கவே மாட்டேன். But I will never ask anyone's details Hallelujah. in my ministry. இவன் சொல்லிட்டான், பிள்ளை But இல்லை, he said, he doesn't have a son. பிள்ளை இல்லை. She doesn't have a son. அப்போதான் அவர் எலிசா கூப்பிட்டு கேட்கிறாரு. Then Elisha calls and asks, அவளை கூப்பிடு. call her. வந்தார். She came. அப்போ வாசற்படியில் நின்றாள். She came and stood at the doorway. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். He said, about this time next year you shall embrace a son. அதற்கு அவள், For that she said, ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். No, my Lord, man of God, do not lie Hallelujah. to your maid's servant. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லாதீங்க எதுவும். Do not say anything. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you Jesus. சரி, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். Just as the prophet prophesied, she gave birth அந்த to a பிள்ளை son. நன்றாக வளர்ந்தது. That child grew. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? How many of you are listening? ஹல்லேலூயா. Hallelujah. குழந்தை பிறந்து அப்பயே இறந்து போயிடுச்சுன்னு சொன்னா கூட ஒருவேளை துக்கப்பட்டிருக்க மாட்டான். Even if the child would have born and immediately நல்லா died, அந்த it would பிள்ளையை have been so கொஞ்சி painful. வளர்த்து அந்த பிள்ளையோட பழகி அந்த பிள்ளையை ஆசையா வளர்ந்த பிறகு, But after growing the child, after the child grows and you take care of the child, அந்த பிள்ளை மரித்து போகிறது. that child dies. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அப்போ யோசிக்கிறான், நான் பிள்ளை இல்லாம இருந்தாவே நலமா இருக்கும் போல் இருக்கே,
பிள்ளையும் கொடுத்துட்டு கடைசி அந்த பிள்ளை இழக்கும் பொழுது அதை விட வருத்தமா இருக்கே. It would have been better without having a child, because after giving a child and then for the child to die, it's bad. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையானவர்களே, நல்லா கவனிக்கிறீங்களா? Are you இதுதான் listening? உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விசுவாச பாடம். This is the lesson on faith that I would like to say this morning. கர்த்தருக்கென்று ஒரு வீட்டை கட்டி, Build a house for the Lord, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு வீட்டிலே in a house where the Lord dwells. இப்படி ஒரு சாவு வரலாமா? Can a death like this come, take சுற்று place? வட்டாரத்துக்கு மக என்னங்க இவங்க வீட்ல போய் இப்படி நடக்கலாமா? Everybody around will say, oh, what, can this happen in their house? ஹல்லேலூயா. Hallelujah. சாவு செய்தியை யாருக்கும் கேட்கவே கூடாது. எல்லாருடைய விருப்பம் நம்ம தமிழ்நாட்டுல Everybody's desire, even in Tamil Nadu, is that they should not hear the news of death. சொல்லுவான். They will say that Hallelujah. it's inauspicious. யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? ஒருவேளை என்ன பாஸ்டர் மரண செய்தி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு? Is anybody here like that who thinks that the pastor is talking about death this morning? செய்தியே கொடுத்துட்டு இருக்கணும். Every time it has to be only of joyful news. நாங்க டான் பிரீச்சிங்ல போய் பாவத்தின் சம்பளம் மரணம். We will go in open in the early morning preaching on the street, saying the wages of sin is death. அதுவரைக்கும் எவ்வளவு வசனம் சொன்னா யாரும் வீட்டுக்கு அதை தரக மாட்டான். Nobody will open the door if I say any other verse. பாவத்தின் சம்பளம் மரணம். When we will say that the wages of sin is death, அவசரம் ஓடி சார் காலங்கத்தால வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க. they will come immediately, open the door and come and say, in the morning do not say these kind of words. நான் கேட்பேன், Then I will say, சாவாம இப்படி இருக்க போறியா? என்னையோ ஒரு நாளைக்கு சாகதானே போறோம். I asked him, are you going to live like this Hallelujah. always? You're going to die one day. அதெல்லாம் பேசாதீங்க. No sir, do not speak all those Hallelujah. things. Hallelujah. நிறைய நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. One person who will call and every now and then நேரடியா வந்துட்டார். he will always tell his problems. One day he came in person. இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்காக நேர்ல வந்திருக்கிறேங்க அப்படினாரு. He said, I have come in person just to solve this problem once and for all. முக்கியமான வேலை அப்படினா. I said, I have important work. எதுவா இருந்தாலும் உங்களோட இன்னைக்கு பேசி தீர்க்காம போக மாட்டேன். No matter what work, I have to finish it. I have to find a solution. நான் போகவே மாட்டேங்கன்னு சொன்னாரு. He said, I will never leave. இல்லங்க, நம்ம சபையில ஒரு டெத்ன்னு சொன்னா ஐயா நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டார். I said there is a funeral in the church, so I have to go. Somebody has died. Immediately he said, I am leaving. அவ்வளவுதான். Hallelujah. இந்த மாதிரி அபசகுனம். It is a very inauspicious thing. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Amen. அது மேல போவது கீழே வரும். அப்படி இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லுங்க. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், Christ is life. Hallelujah. Amen. Hallelujah. And to die is gain. Hallelujah. Hallelujah. அது நம்ம போய் கல்லறையில போய் நின்னு மரணமே உன் கூறீங்க பாதாளமே அங்க போய் பேசுறதை விட இங்கே பேசலாம் அதை பற்றி. We are going to the cemetery and we are saying these words, but we can talk about it here. நல்லா கவனிங்க. ஏனென்றால் என் இயேசு மரணத்தை ஜெயித்தவர். Because my Jesus has overcome death. Hallelujah. 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 நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த மரணம் அவளுடைய வீட்ல ஏற்பட்ட உடனே, as soon as this death happened, occurred அவள் in her என்ன house, செய்தாள்? what did she do? அதை தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். This is what you should understand. அந்த பிள்ளைய அந்த பிரேதத்தை கொண்டு போய் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கட்டியிருந்த அறையில அவனுடைய கட்டில் மேலே போட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு புறப்பட்டுட்டான். She took the body, she put it in the room of the prophet. Hallelujah. And she saddled the donkeys and she left. Then she called them. வண்டி எடுப்பா. She said, start. Sorry, அப்ப டிரைவரும் கிடையாது, BMW எல்லாம் கிடையாது. இது கழுதையா? கழுதையா ஒட்டகமா? Hallelujah. There was no cars in those days, so there was a donkey. சரி, அது கழுதையோ ஒட்டகமோ ஏதோ ஒரு வண்டியில ஏறிட்டான். Donkey. Hallelujah. அப்போ சொன்னா வழியில எங்கே நிக்காத, நேராங்க தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போ. She said, do not stop anywhere, just go straight to the house of the man of God. இங்க நீங்க இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுற ஒரு காரியம். The Lord, what is Lord கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணும் பொழுது, when the Lord dwells within you, கர்த்தருடைய வாசஸ்தலம் உங்க வீட்ல இருக்கும் பொழுது, when the Lord makes your house a dwelling place, சோதனை வந்தால், when persecution comes, when tough times come, துர்ச்செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால், when you listen to bad news, நீங்க என்ன செய்வீர்கள்? what should you do? இவள் என்ன செய்தாள்? What did she do? பதறவே இல்லை. She did not panic. விசுவாசிக்கிறவன் He who is faithful will never panic. Hallelujah. விசுவாசிக்கிறவன்
Amen. பதறான். The one who is faithful அவ will not panic. பதறவே இல்ல. She never panicked. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. இப்ப ஏன் தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போறா? Why did she send the person to the man of ஐயா God's வந்து house? funeral service நடத்துங்கன்னு சொல்றதுக்காக போல. She did not send a person to come and conduct the funeral. அவ எதுக்காக போறா தெரியுமா? Why did she go? என் செத்து போன பிள்ளையை மறுபடியுமாய் அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். He is going to Hallelujah. revive the dead child. அவளுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தருடைய She had that பிள்ளைகளாகிய faith. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். The greatest faith that the children of God have is that even if he Hallelujah. dies, he will live. மரித்தாலும் பிழைப்பான். Even if he dies, he will live. ஹalleluya. Hallelujah. ஆகவே மரணம் நமக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. Therefore, death is not a big deal. ஹalleluya. Amen. ஆகவே அவளுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. She had a என் purpose. பிள்ளை கட்டாயமாய் உயிரோடு எழும்ப போகிறான். She had an assurance that her child will be revived. யார்கிட்டயும் அது குறித்து பேசல. நேரா போகும் பொழுது She did not talk to anyone about it, but she went straight. தீர்க்கதரிசி அவளை பார்த்து கண்டுபிடித்து The விட்டான். prophet recognized her. இதோ கேயாசி வரா. Look, Gehazi அவள் is. ஏதோ ஒரு துக்கத்தோடு வருகிறாள். Look, the Shunammite woman is coming. She's Hallelujah. coming with great sadness. Run. துக்கத்தோடு வருகிறாள். She's coming with a great sadness. ஹalleluya. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் அவர். Then he asks her a question. நீ சுகமா? Are you well? Is it well with you? உங்க புருஷன் சுகமா? Is it well with your husband? உங்க பிள்ளை சுகமா? Is it well with your child? அப்படின்னு சொன்ன உடனே As soon as she said, ஏன் அத கேக்குறீங்க? Oh, why do you ask of this? ஹalleluya. அப்படின்னு கதறல. She did not lament. அழல. She did not weep. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே என்ன She did சொன்னா not தெரியுங்களா? say those things. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் She சொன்னா. said only one இவர் word. மூணு கேள்வி கேட்டாரு. He asked three questions. சுகம் தான். She said it is well. சொல்லுங்க. She said it is well. சொல்லுங்க. It is well. ஹalleluya. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. It is well. சுகம்தான். Sugam. It is well. சுகம்தான். It is well. எல்லாம் சுகம்தான். Everything is well. ஹalleluya. Hallelujah. வீட்ல செத்து போன ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு She has the dead body in her house எல்லாம் சுகம்தான். and she says it is well. இதற்கு பெயர்தான் விசுவாச அறிக்கை. This is faith. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எப்படி இவளுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் வந்தது? How did she get such boldness? ஹalleluya. எப்படி இவளுக்கு அவ்வளவு பெரிய மன உறுதி வந்தது? How did she get such எங்கே இருந்து assurance? வந்தது? Where did she get such confidence? ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். This is the great difference between the people of this world and us. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் ஆராதிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். Hallelujah. ஹalleluya. I know whom என்னை I worship. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who has called me is faithful. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழுவதில்லை. Without his will, not even one strand of hair falls from my head. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் For நடைபெறுகிறது. the one who is called by his purpose, Hallelujah. everything will happen together for good. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you Jesus. Amen. ஆண்டவர் எல்லாம் நன்மைக்காக தான் செய்திருக்கிறார். Everything the Lord does is for good. ஹalleluya. Hallelujah. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். Therefore, I will not be நான் afraid. வெட்கப்பட மாட்டேன். I will not be நான் shamed. சோர்ந்து போக I மாட்டேன். will not grow weary. இந்த காலவெளியில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? How many of you are like this in this morning? ஹalleluya. Hallelujah. யாருக்குமே ஒரு கஷ்டம் இல்ல நான் சொல்ல வரல. I'm not saying nobody has any எல்லாருக்கும் problems. Everyone has problems. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. பாஸ்டர் ஒரு நாள் கூட இது கஷ்டம்னே சொல்லவே மாட்டாரே. Pastor never says that there's so much problems. பரவாயில்ல பாஸ்டருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. You think Pastor doesn't have எல்லாமே any இருக்கு. problem. Everything is there. ஆனா ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். But I will not say சுகம்தான். that. Everything is well. நலம்தான். Everything is well. எல்லாம் நல்லா இருக்கு. It is well. எல்லாம் ஒழுங்கா இருக்கு. Everything is எல்லாம் proper. ஆசீர்வாதமா இருக்குது. Everything is a blessing. என்னை ஆராதிக்கிற தேவன். Because the Lord I worship, நான் ஆராதிக்கிற தேவன். the God I worship, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். is a God who makes straight the crooked. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். Is a God who resurrects the dead. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் இயேசு பாதாளத்தை ஜெயித்தவர். My Jesus conquered ஹalleluya. hate. Hallelujah. அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி எத்தனை பேருடைய உள்ளத்தில் How இருக்கிறதோ? many of you have this resurrected spirit in you? என் இயேசு எப்படி அந்த கல்லறையை விட்டு உயிரோடு வெளியிலே வந்தாரோ,
In the same way, எப்படிப்பட்ட Jesus came out கல்லறையில் of the tomb. அடைக்கப்பட்டாலும் உன்னை கர்த்தர் உயிரோடு வெளியிலே கொண்டு The வரப்போகிறார். Lord will bring you Thank you, alive out of the tomb. மரணம் அல்ல முடிவு. Death is not our end. ஹalleluya. அது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். Listen, understand that very ஹalleluya. clearly. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. இவள் சொன்னால் சுகம்தான். She said, it is well. சுகம்தான். It is well. ஹalleluya. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றார், சரி. Then the prophet says, கேயாசியை கூப்பிட்டார். he called Gehazi. அந்த தடி எடுத்துக்கப்பா கையில. He said, take the நீ staff. Go. போய் யார்கிட்டயும் பேசாத. ஏன்னா அந்த கேயாசி வழியெல்லாம் பேசிட்டு போறாள். He said, do not talk to anyone because Gehazi is the one who talks to everyone. வளராத. Do not blabber. வீண் வார்த்தை பேசாத. Do not talk vain words. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். நேரா ஒரு நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்றார் வாசிங்க பொழுது சீக்கிரமாக. Let us read. அந்த செய்தியை கேட்ட உடனே As soon as he heard the news, what did he say? ஹalleluya. கவனிங்க. அவள் என்ன சொல்றா கவனிங்க. 28வது வசனம். அப்பொழுது அவள் In 28 she said, நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? did I ask a son from my எனக்கு Lord? அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? Did I not say, do not deceive me? ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of ஆண்டவர் God. நமக்கு நன்மை செய்யும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கும். When God does good things to us, it is very joyful. ஆனா சோதனை கஷ்டங்கள் வரும் பொழுது But when trials and அதே troubles come, சந்தோஷத்தோடு நீங்க இருப்பீங்களா? will you face it with the same joy? அதான் யோபு சொன்னார். That's what Job said. அவர் என்னை கொன்று போட்டாலும் Even if நான் he அவர் will மேல் slay நம்பிக்கையாய் me, இருப்பேன். I will still Hallelujah. believe in him. சொல்லுங்க எல்லாரும், நான் அவர் என்னை Even if he will கொன்று slay போட்டாலும். me. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. அந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்துல வைத்து கட்டி அந்த கட்டைகளை அடுக்கி நெருப்பை எடுத்துக்கொண்டு கையில கத்தி எடுத்துக்கொண்டு நிற்கும் பொழுது, When Abraham went up on that hill to sacrifice his son, ஈசாக்கு ஐயோன்னு கத்துனாரா? did Isaac scream out? அப்பா, Oh father, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டாரா? did he ask him, why are you doing this? ஒண்ணுமே சொல்லல. He did not say anything. எங்க அப்பா, My father, அவருக்கு தெரியும் he knows அவர் என்ன வேண்டாலும் செய்யட்டும். he can do whatever he wants. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? How many of you have this assurance? Hallelujah. Hallelujah. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows அவர் everything. எல்லாம் நல்லா தான் செய்வார். He will do everything நன்மையா proper. தான் செய்வார். He will do it good. தீமை போல எனக்கு தெரியும். It will look like ஆனால் evil அதிலே to ஒரு me, நன்மை இருக்கிறது. but there is something எத்தனை good in பேருக்கு it. நிச்சயம் இருக்கிறது? How many of you have this கர்த்தருடைய assurance? பிள்ளையே, என் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். Beloved, my God is the God who கோணலை changes evil to செவ்வையாக்குகிறவர். good. He is the one who makes crooked to Hallelujah. straight the crooked. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஆகவே தான் அவர் சொல்றா, That's why he says, நான் ஒரு பிள்ளை வேண்டும் என்று உம்மிடத்தில் நான் கேட்கலையே. I did not ask you that I need a son. ஹalleluya. அப்பொழுதுதான் அவள் உடைந்து போகிறாள். Only கவனிங்க. then she is broken. அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? சரி கேயாசி, இங்க வாப்பா, Then he calls Gehazi, நீ உன் இடையை கட்டிக்கொள், gird up thy loins, உன் தடியை எடுத்துக்கொள், take my staff in thine hand, பிடித்துக்கொண்டு வழியிலே ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், go thy way, if thou meet any man, salute him not, ஒருவன் உன்னை வினவினாலும் and if anyone salute you, மறுமொழி சொல்லாமலும். answer him not again. ஹalleluya. Hallelujah. அந்த தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல வை. But lay my staff on the அவ்வளவுதான். face of the child. ஹalleluya. Hallelujah. வழியில யார்கிட்ட பேசக்கூடாது. Do not greet anyone on the way. Thank you Jesus. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் கிரியைகள் செய்ய வேண்டுமானால், If the Lord asks to do great things in your life, உங்களுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக வேண்டுமானால், if things have to work according to your faith, உன்னுடைய வாயை முதலாவது நீ மூட வேண்டும். you have to first learn to control your mouth. உன்னுடைய வாயிலே நீ ஒருபோதும் நம்பிக்கையான அவிசுவாசமான வார்த்தைகளை நீ பேசவே கூடாது. You should not talk about hopeless Hallelujah. things. கேயாசிய மாத்திரம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம அனுப்பிச்சிருந்தா என்ன What would have பண்ணிருப்பாங்க? happened if prophet wouldn't have instructed Gehazi to be like this? வழியெல்லாம் பேசிட்டு போயிருப்பாரு. He would have gone on the way and he would have told everyone. என்ன பிரதர் தனியா வரீங்க? உங்க எஜமா பாஸ்டர், உங்க ஹெட் பாஸ்டர், தலைமை போதகர் எங்க போனார்? What brother, what happened? You're coming alone. Where is your chief pastor who is with you?
அதை ஏன் கேக்குறீங்க? Why பெரிய are you பிரச்சனை. asking that? That's a big story. பெரிய பிரச்சனை ஆயி Big போச்சுங்க. story. Big problem அப்படியா? happened. What என்ன happened? ஆச்சுங்க? What happened? ஆனா அவர் ரொம்ப நல்லா வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. He built a nice house for him. பாஸ்டர் வந்தா நல்லா கவனிப்பாங்க. When pastor goes, she takes good care of him. அந்த புள்ள அநியாயமா செத்து போச்சுங்க. And their son died miserably. ரொம்ப அவர்தான் நல்லா ஜெபம் பண்ணுவாரு. But he is a guy who man who prays nicely. என்னமோ தெரியலங்க போயிடுச்சு. But what? Something happened. Hallelujah. He died. அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிருப்பார். He would have talked like this and he would have Hallelujah. gone, Amen. எதுவுமே நடக்காது. Nothing will happen. கர்த்தர் உனக்காக எதை செய்யணும்னா, If the Lord has to do something for you, முதலாவது யாராவது இந்த அபிசுவாசமான வார்த்தைகளை பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுங்க, அவங்க கிட்ட when பேசாதீங்க. someone talks hopeless Hallelujah. things to you, அவங்க do not உங்ககிட்ட listen to it. ஒட்டி கொண்டிருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் சுரண்டி எடுத்துருவாங்க. Even the little faith in you will Hallelujah. be scraped out of you. அவங்க கிட்ட போய் தெரியுமா ஆண்டவர் நீ பெரிய அற்புதம் செய்ய போறார், நான் நம்பிக்கையோட போறேன்னு சொன்னீங்கன்னா, If you go and say, do you know what the Lord can do? அட பைத்தியமே, They will say, oh foolish one. உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? Do you have any இதெல்லாம் நடக்காது. brains? This won't அப்படின்னு happen. உங்க விசுவாசத்தை அவங்க திருடிடுவாங்க. They will rob you of your faith. அதனாலதான் அவர் சொல்றார் வழியில எங்கேயும் பேசாத. That's why he said, do not talk to எதுவும் anyone on the சொல்லாத. way. Do not say anything. நேரா போய் அந்த தடியை வை. Just go and place the Hallelujah. staff. இது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? How many of you are உங்க listening? கையில ஆண்டவர் ஒரு தடியை கொடுத்திருக்கிறாரு. The Lord has given you a staff. Hallelujah. Hallelujah. உங்க கையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. The Lord has given you a promise. Hallelujah. உங்களுக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. The Lord has given you an instruction. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். Do according to the Lord வேற எதுவும் says. செய்ய வேண்டாம். Do not do anything else. Hallelujah. Amen. அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். Do what the Lord அவ்வளவுதான். says and His word says. ஏன் எதுக்கு என்று கேட்காதே. Do not question God. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான். Do exactly what the Lord Hallelujah. says. Hallelujah. சில நேரத்துல நமக்கு பல கேள்விகள் கேட்க தோணும். Many times we'll ask so many questions. ஆனா அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. We do not have to அவருக்கு ask. தெரியும். He knows. Hallelujah. ஏன் அதை செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். Only He knows why He should do it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்பினால், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினால், If the Lord desires to honor your faith and நீ bless செய்ய you, வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? all that you have to do, obey. கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து கொண்டே இரு. Just obey. போ. Keep on obeying. Go. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதே. Do not ask if these இது things will எப்படி ஆகும் happen. என்று கேட்காதே. Do not ask how these things will happen. கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். The Lord will surely make Hallelujah. everything work. Amen. Hallelujah. 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 கேயாசி முன்னால மூவ் பண்ணிட்டார். Yes, he started moving. Hallelujah. Hallelujah. ஆனா இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது ஒரு விஷயம். But this lady knows இது கேயாசி எல்லாம் போனா நடக்காது. nothing will happen if Hallelujah. Gehazi goes. வேலைக்கு ஆவாது. It won't work. நேரா விழுந்து அந்த எலிசாவுடைய காலை கெட்டியா பிடிச்சிட்டா. She ஒரே பிடி. gets Hallelujah. நான் உம்மை விட மாட்டேன். She holds on to Prophet Hallelujah. Elijah and says, I won't let Hallelujah. you go. Hallelujah. 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 Thank you Lord. Hallelujah. பிள்ளையின் தாயார் அவன் காலில் விழுந்து உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். And the mother of the child said, as the Lord lives and as thy soul lives, Hallelujah. I will not leave thee. அப்பொழுது எழுந்திருந்து அவள் பின்ன என்ன செய்தான்? போனார். And then he arose and he followed her. இதுல இருந்து ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. We have to understand one thing. முதலாவது இவள் துர்ச்செய்தியை பரப்பல. First of all, she never spread bad news. நம்ம வீட்டில் எல்லாரும் செய்கிற ஒரு தப்பு என்ன கேட்டால் ஃபோனை ரெடியாக ஹேண்ட்பேக்கில் எங்கேயோ வச்சுனே இருக்கிறீங்க. In our homes, the only thing சமையல் செய்யும்போது கூட பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறீங்க. we always keep our phones next to us even when we are எடுத்து cooking. We ஃபோன் keep it next. பண்ணி அங்கே நியூஸை கொடுத்துட்டு தான் மற்ற வேலை. First of all, we take Hallelujah. the phone, spread the news, and then only continue other things. அப்புறமா தான் ஜெபமே. Only after that we will start praying. நியூஸை கொடுத்துட்டு First call, spread the அப்புறமா தான் news, ஜெபம். and then they will start praying. ஏன் ஜெபம் பண்ணிட்டு தான் நியூஸை சொல்ல? Why can't you pray before you even spread it? முத வேலை ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு தான் மற்ற வேலையை How many of you can say, first of all, I tell to the Lord. Hallelujah. என்ன நடந்தாலும் சரி, No matter what happens, என்னை நோக்கி கூப்பிடு. call unto me. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. In the day of your நீ trouble, call unto அறியாததும் me. எட்டாதுமாக பெரிய காரியத்தை உனக்கு நான் I அறிவிப்பேன். will do great and mighty things. என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. The one who looks up to me will not be ashamed. வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. Hallelujah. 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 Hallelujah.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, beloved child of God, நல்ல கவனிங்க. listen carefully. முதலாவதாக அவள் யாரிடத்திலும் சொல்லல. First of all, she never told anyone. புருஷன் கேக்குறான், என்னம்மா அவ்வளவு அவசரமா போற, இன்னைக்கு என்ன அமாவாசையா, இன்னைக்கு என்ன பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், ஒண்ணுமே இல்லை, எதுக்கு போற? Husband is asking, why are you going? What is today? Hallelujah. Hallelujah. இல்ல போக வேண்டிய வேலை இருக்கு. I have to go. Hallelujah. There's a work to be done. அவ்வளவுதான். Hallelujah. புறப்பட்டுட்டான். He அடுத்தது then அவள் அந்த தீர்க்கதரிசனம் வந்த பொழுது கூட ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஐயோன்னு அழுதுனே போல. secondly, she never came and lamented to the prophet. கழுதை ஓட்டி கொண்டு போகிறவனுக்கு கூட தெரியாது என்ன மேட்டர்னு. Even the man who was leading the donkey will not know what happened. அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். That is true faith. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை என் தேவன் அறிவார். The Lord knows my heart. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Cast your burdens upon the Lord. மனுஷன் மேல் உன் பாரத்தை வைக்காதே. Do not keep your burdens on man. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Keep your burdens on the Lord. அவர் ஒருபோது உன்னை தள்ளாட ஒட்டார். He will never let you stumble. பாரத்தை தூக்கி அவர் மேல வச்சிரு. Just cast your cares upon him. யார்கிட்டயும் சொல்லல. Do not say to anyone. நான் எதுக்காக இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்றேன்? நான் Why am I saying these things to you, beloved? உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். You should know very well. என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை விட பெரிய தேவன். The one who is with me is greater than the one in the world. அக்கத்து பக்கத்து வீட்டை விட, more than the neighboring houses, எனக்கு தெரிஞ்சவர்களை விட, more than the ones I know, நான் கட்டி வைத்திருக்கிற அந்த ஜெப வீட்டிலே, in this house of prayer that I built, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்திலே, in this place where the presence of God abides, ஆமென், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். the Lord dwells. இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். The Lord will dwell. நான் வாசம் பண்ற மகனே, I dwell. மகளே, நான் உன்னோடு வாசம் பண்ணுகிறேன். I dwell in you. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? How many of you have this assurance? கர்த்தர் வாசம் பண்ற இடத்துல பேய் பிசாசுக்கு வேலை கிடையாது. Where the Lord dwells, there's no work of the evil forces. இடத்திலே அந்தகார சக்திக்கு இடம் கிடையாது. There is no room for the evil things to come where the Lord dwells. கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். Where the Lord dwells, there will be joy and gladness. Hallelujah. Hallelujah. நீ எந்த இடத்துல இருந்தாலும் முதலாவது அங்கே தேவ பிரசன்னத்தை உருவாக்கு. Wherever place you are, first of all, make it the presence of God. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். How do you make it a presence of God? He dwells in the places. துதிக்க தேவன் அங்கே இறங்கி வருவார். He dwells as you keep praising him, the Lord dwells. தேவன் அங்கே இறங்கி வருவார். As you worship him, he dwells. அதான் அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கிறேன். That's why you have to keep on worshiping him. கர்த்தர் அங்கே வருவார். Wherever you praise, the Lord will dwell. He will be there. Hallelujah. Hallelujah. நீங்க போடுற துதி சத்தத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஆயிரக்கணக்கான தூதர்களோடு இங்கே உலாவ வேண்டும். As you worship, the Lord will move here with thousands of இறங்கி வர angels. வேண்டும். He will descend. Hallelujah. Amen. நீங்க சொல்லாமலே எல்லாம் நடக்கும். Even without you saying, everything will happen. அற்புதங்கள் நடக்கும். Miracles will happen. கட்டுகள் உடையும். The bondage will be ஜெயம் broken. உண்டாகும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Because the Lord is with you. Hallelujah. 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 நல்ல கவனிப்போம். இந்த ஸ்திரீ முதலாவது வீண் வார்த்தை பேசல, எந்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லல. This woman did not speak vain words and she did not spread anything to others. அவள் நேரடியாக தேவ சமூகத்துக்கு வந்தாள். She goes straight to the presence of God. Hallelujah. Amen. தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தாள். She came to the presence of God. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாடி வருகிற ஒருவரையும் என் தேவன் வெறுமையாய் அனுப்புகிறதே இல்லை. God does not send anyone who comes into his presence empty. Hallelujah. அவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்திலே சகல தெய்வீக ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. Hallelujah. In the presence of God there is all blessings. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of கர்த்தருக்கு God. ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசி வருகிறார். The prophet Elisha அந்த comes. பணத்தை பார்க்கிறார். He sees the Hallelujah. body. Thank you Lord. நான் அந்த தூரம் நின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். If it was me, I would have stayed far away and prayed. இவர் நேரா போய் முகம் குப்புற அது மேலயே படுத்தாரு. He went and lay down on the வாய் child. படுற மாதிரி. As the mouth touches the mouth and eyes touched on his eyes. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Amen. அந்த தடியை கேயாசி வைக்கும் பொழுது சத்தமும் இல்லை, ஒன்றும் நடக்கல. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது அந்த பிள்ளை அவன் கட்டின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி
கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. When Elisha came into the house, there was the child lying dead on his bed. He went in therefore, shut the door behind the two of them and prayed to the Lord. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், உன் ஜெப அறையை பூட்டி கதவை சாத்தி. your life of prayer, you should lock your room and you pray to the Lord. எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்றீங்க? How many of you pray like that? ஹல்லேலூயா. உன் அறை கதவை பூட்டி, Lock your room ஹல்லேலூயா, நீ கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து பார். and pray to God. ஏன் அப்படி பூட்ட வேண்டும் என்று சொன்னால், Why it has to be locked? கவனிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கும் பொழுது When we pray, நம்முடைய ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. there should not be obstacle to the prayer. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. There should not be obstacle to our prayer. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our Lord listens to the நம்முடைய prayers. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற It's the தேவன். Lord who answers our prayers. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, Not only does he listen to our மனுஷனால் prayer, கூடாதவைகள் தேவனால் கூடும். but whatever is impossible for man is possible with God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் எலிசா செய்கிறார். முதலாவது அந்த அறைக்கதவை பூட்டினார். That's what Elisha did. He அருமையான closed the தேவனுடைய door. பிள்ளைகளே, உங்க வீட்ல ஜெபாரா இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஹல்லேலூயா. I do not know if you have a prayer room in your house. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு ஜெபாரா இல்லாவிட்டாலும் உங்க வீட்டு கதவை பூட்டிக்கொள். Even if you do not have a Hallelujah. prayer room, close your house. நீ ஜெபிக்கும் பொழுது, When you pray, ஹல்லேலூயா, உனக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம் தெரியும்படியாக நீ பேசு. வாயை திறந்து, open your mouth. அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாளோ அதுபோல நீ ஜெபிக்கிற நேரத்திலே, ஹல்லேலூயா, Hallelujah. உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் உன்னிடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Lord who answers your prayers, he dwells in you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. நிச்சயமாகவே பதில் உண்டு. Surely there will be a நிச்சயமாகவே reply. பதில் உண்டு. Surely there will be an answer. ஷபரபல கரபா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. சொன்னேன், கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அவருடைய வேலை நொறுங்கினவர்களின் பணிந்தவர்களின் ஆவியை அவர் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். Wherever the Lord dwells, he revives the heart of the Hallelujah. humble and the contrite. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற தேவன். He is the God who revives. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்திலே கர்த்தர், நான் உன்னை உயிர்ப்பிக்கிறதற்காக உன்னோடு வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I dwell in you to revive you. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, the word that the Lord says, இந்த ஆண்டு சபையிலே ஒரு பெரிய உயிர்மீட்சி வரப்போகிறது. there's going to be a great quickening in the Hallelujah. church. செத்த நிலைமைகளை நான் மாற்றப் போகிறேன். I'm going to change dead ஹல்லேலூயா. situations. ஹல்லேலூயா. Amen. பாவத்திலே மரித்து கிடக்கிற அநேகரை நான் உயிரோடு எழுப்பப் போகிறேன். I will raise up many who are dead in their sins. ஹல்லேலூயா. 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 நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். Lord whom I worship is the living God. அவர் உயிர்த்தெழுதலின் ஆவி இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. He's moving with the உன்னோடு கூட resurrected இருக்கிறது. spirit. எங்கே அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறதோ, Wherever this resurrected spirit is, கல்லறையை அது உடைத்தெறிந்து, அந்த பாதாளத்தை அது உடைத்தெறிந்து ஜீவனை கொண்டு வர அது வல்லதா it இருக்கிறது. opens Thank forth you, the tomb Jesus. and the pit and it brings out life. சந்தரபலியானா. ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டு உன் பிள்ளைகளோ உன் குடும்பமோ உன் பிள்ளை உன்னுடைய மனைவியோ கணவனோ ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, You might be saved, but your husband and your children might not be saved. கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நான் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறேன். I will revive. ஹல்லேலூயா. I'm a God who ஒரு காலத்திலே revives. நான் பாவத்திலே மரித்து கிடந்த பொழுது என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்தது போல, Once when I was dead in my sins, just as the Lord revived me. ஹல்லேலூயா, Hallelujah. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் உயிர்ப்பிக்க The வல்லவர். Lord will quicken each and every one of us. உயிர்ப்பிக்க, எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பிக்க வல்லவர். He is able to revive. 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 நீ கட்டுகிற ஆலயம், நீ கட்டுகிற தேவ வாசஸ்தலம், அது யாக்கோபின் வல்லவருக்கு நீ கட்டுகிற வாசஸ்தலம். The dwelling place that you build is you are building to the able one of Jacob. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆகவேதான் இந்த சுனேமியாள் என்கிற அந்த ஸ்திரீக்கு அந்த பிள்ளை மரித்த பொழுது அவளுக்கு நன்றாக தெரியும்,
இந்த பிள்ளையை கொடுப்பதற்கு காரணமாயிருந்த தேவன், அதே தேவன் மறுபடியும் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பவும் அவர் வல்லவராயிருக்கிறார். The Shunammite woman knew that the Lord who gave the son will be able to restore him. உன் வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு கிடைத்ததோ அது கர்த்தர் கொடுத்தது. Whatever you received in your life is from the உன்னுடைய Lord. பலம் அது கர்த்தரால் Your வந்தது. strength comes from the Lord. உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் வந்தது. The blessings you have comes from the Lord. அதை Came from the பிசாசு Lord. திருட முடியாது. Satan cannot rob you of that. அப்படி நீ அதை இழந்து போனாலும் Even சரி, if you lose them, அதை திரும்பவும் கொடுக்க உன் தேவன் வல்லவராய் God is இருக்கிறார். able to restore கரங்களை it. தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வாசம் பண்ண வேண்டுமானால், if the Lord has to dwell in your life, இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவத்திலே, according to this incident that happened to the Shunammite Amen. woman's life, Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரத்திலே, in Isaiah 64, ஏசாயா 66 Isaiah chapter 64, இரண்டாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. verse 2, 1-2. 1 and 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, Hallelujah. Thus says the Lord, heaven is my throne and earth Hallelujah. my footstool. Hallelujah. Where is the house that you would build me, and where is the place of my Hallelujah. rest? For all those things my hand has made, and all those things exist, Hallelujah. says the Lord. But on this one will I look, on him who is poor and of a contrite spirit, and who trembles at my word. சும்மா சாதாரணமான பயம் இருக்க கூடாது. You should not have just an ordinary கர்த்தருக்கு fear. பயப்படுற பயம், The fear of the Lord. அது எப்படி இருக்கும்? How is it? சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கணும். It should be poor and of a contrite spirit, and Hallelujah. trembleth at my word. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கடந்து வரும் பொழுது, When the Lord comes to bless us, எந்த விதமான மேட்டிமை பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. we should not give room for any kind of Hallelujah. haughty spirit and proud spirit. உன்னை சிறுமைப்படுத்த உன்னை ஒப்புக்கொடு. Commit yourself to be humbled. கவனிங்க, சில நேரத்தில் Listen carefully. நம்முடைய Sometimes வாழ்க்கையிலே சில காரியத்தில் தேவன் நாம் சிறுமைப்படுவதற்கு இடம் கொடுக்கிறார். the Lord permits in our lives sometimes to be humbled. சிறுமைப்படுவதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பார். The Lord gives room for us to be ஆனால் humbled. அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. But we do not have to worry about that. நாம் சிறுமைப்படும் பொழுது When we are humiliated, நாம் ஆவியிலே நொறுங்குண்டு போகிறோம். we are broken in நம் our ஆவியிலே spirit. நொறுங்குண்ட அந்த நேரத்துல தான் When we are of a contrite spirit, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் நடுங்க only then we will tremble at the word of God. அதுவரைக்கும் இந்த வசனத்தினுடைய மேன்மை தெரியாது. Till then we will not know the greatness Hallelujah. of the word. ஆமென். Hallelujah. ஆகவே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வாசம் பண்ண வேண்டுமானால், Therefore, if the Lord has to dwell in your life, சிறுமைப்பட்டு be of a contrite ஆவியிலே spirit, நொறுங்குண்டு contrite and poor in your spirit, வசனத்துக்கு நடுங்கும் பொழுது and when tremble at His word, கர்த்தர் உன் பட்சத்திலே வருவார். then the Lord will come to you. உன்னை விடுதலையாக்குவார். He will deliver. உன் வாழ்க்கையிலே அந்த செத்து போனதை மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் He is able to இருக்கிறார். revive the dead in your life. Hallelujah. Hallelujah. நாம் யாரும் எழும்பி நிற்போமா? Shall we all rise up? இந்த புதிய வருட வாக்குத்தத்தத்தை எல்லாரும் இந்த வேளையிலே நினைவிலே கொண்டு வாருங்க. Let us bring to our mind the மறுபடியும் promise கர்த்தர் once ஒரு again. காரியத்தை உங்களுக்கு The சொல்லுகிறார். Lord is saying again, and I மகனே, want you to- மகளே, son and daughter, உன்னதமானவராகிய நான், the one who is most high, உன்னதமானவராகிய நான், I the one who is most high, மகத்துவமுள்ள தேவனாகிய நான் I am the one who is great. உன்னுடைய வாழ்க்கையிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன். I would like to Hallelujah. establish my dwelling place in your சாலமோன் life கட்டின ஆலயத்தை காட்டிலும், more than the temple Solomon built, ஆசரிப்பு கூடாரத்தில் நான் வந்ததை more காட்டிலும், than I came in the tabernacle.
உன் வாழ்க்கையிலே என் வாசஸ்தலம் இருக்கிறதையே நான் விரும்புகிறேன். I would like my dwelling place to be in your life. எப்பொழுதும் நீ என்னை ஆராதிக்கத்தக்கதாக, For you to be worship எப்பொழுதும் me என்னை நீ always. துதிக்கத்தக்கதாக, For you to be able to praise me என் always. பிரசன்னம் எப்பொழுதும் உன் கூட இருக்கும்படியாக, For my presence அல்லேலூயா, to be with you என் always. சமூகம் எப்பொழுதும் உன் கூட For இருக்கும்படியாக my dwelling place to be with you always. நான் உன்னிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். I dwell with you. நான் உன்னிடத்திலே வாசம் I பண்ணுகிறேன். dwell in you. நான் உன்னிடத்திலே வாசம் I பண்ணுகிறேன். dwell in you. எனக்கு ஒரு அறையை நீர் கொடுத்து விட்டாய். You have given a room நான் to me. தங்கி இருக்க ஒரு இடத்தை எனக்கு கொடுத்து விட்டாய். You have given a room to me. உன்னை For me நான் to stay. வெட்கப்பட்டு போக விடவே I will not மாட்டேன். let you be ashamed. அல்லேலூயா. Hallelujah. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருப்பாயானா, If you had not given room to the Lord till now, இப்போ அவர் வெளியே நிற்கிறார், now he's standing. வாசற்படியிலே நிற்கிறார், He's standing at the door. உள்ளே வர விரும்புகிறார், He would like to come in. கதவை தட்டி கொண்டு He's நிற்கிறார். knocking at the door. இடம் கொடுப்பாயா? Will you give him room? இடம் கொடுப்பாயா? Will you give him room? வாங்க ஆண்டவரே, Come, Lord. உள்ளே வாரும், Come, Lord. Enter எங்களோடு in. தங்கிரும். Come and dwell with us. ஆண்டவரே குயவனே, Oh, Potter, உள்ளே வாரும், come in, Lord. எங்களை மாற்றும், Come and change us. எங்களை உருவாக்கும், Come and make us. உன் சாயல் எங்களிலே உருவாக்க எங்களை Create your image ஒப்புக்கொடுக்கிறோம். in us. We permit that. Thank you Lord. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இந்த 18வது ஆண்டு முடிவதற்குள்ளாக before the 2018 தேவ ends, பிள்ளையே, O child of God, நீ தேவ சாயலாக மாறி, you should become in the image of அல்லேலூயா, God. Hallelujah. உன் ஜென்ம சுபாவத்துக்கு பதிலாக Instead of your carnal nature, நீ திவ்ய சுபாவத்தை you should பெற்றுக்கொள்ளுவாய். inherit the eternal. கர்த்தருக்கு பிரியமானவனாக பிரியமானவளாக நீ மாறி விடுவாய். You will become a pleasing one to the Lord. அல்லேலூயா. Hallelujah. அவர் உன்னோடு வாசம் பண்ணுகிறார். He dwells with you. இரவும் பகலும் உன்னோடு பேசுகிறார். Day and night he speaks to உன்னை us. பார்த்து கொள்ளுகிறார். He takes care. He ஒருவரும் watches over you. சேதப்படுத்தாதபடி கர்த்தர் No one காக்கிறார். to harm you. நிச்சயமாக அவர் உன்னை வழிநடத்தி செல்லுவார். He will definitely அந்த lead you. சூனேமியாவுடைய வாழ்க்கையிலே அந்த பிள்ளையை உயிர்ப்பித்த இயேசு The Lord who quickened the Shunammite woman's life. இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிக்கிற தேவனாக இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is moving in our midst this morning Thank as you, the one who Jesus. quickens. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து நீ கர்த்தரை துதிப்பாயா? Shall you praise the Lord once more? இந்த துதிக்கிற நேரத்திலே While we are praising the அந்த Lord, உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை, the power, the quickening power of the உயிர்ப்பிக்கும் Lord, தேவ வல்லமை, the reviving power of the Lord, உயிர்ப்பிக்கும் தேவ the வல்லமை, reviving power of the Lord, உயிர்ப்பிக்கும் தெய்வீக the அபிஷேகம் reviving anointing of the இப்பொழுது Lord. உங்கள் மேல் இறங்குவதை நீ Let it காண்பாய். descend on us. கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறதை காண்பாய். May the land of the Lord பெற்றுக்கொள்ள touch இந்த our lives. அபிஷேகத்தை, Hallelujah. பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே கர்த்தர் இன்று முதற்கொண்டு உன்னை கரம் பிடித்து நடத்துவார். The Lord will hold your அவர் hand. கூடவே வருவார். He will come with you. நீ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவார். He will be glorified in your life. Hallelujah. ஸ்தோத்திரி. Hallelujah. ஸ்தோத்திரி தேவ ஜனமே. Hallelujah. ஸ்தோத்திரி தேவ ஜனமே. Hallelujah. 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 Praise you, Jesus.